ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க இருக்காங்க. 9 பேருக்கும் தங்கச்சி இருக்காங்க. இப்போ மொத்தம் அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? தங்கச்சி எத்தனை பேரு? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இது கேள்வி வந்து புட்டு நாங்க சொல்ல மாட்டோம். கேள்வி என்னன்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க இருக்காங்க. 9 பசங்க. 9 பேருக்குமே தங்கச்சி இருக்காங்க. இப்போ அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? 18 பேரு. உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். எதனால 18 பேருன்னு சொல்றீங்க? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பசங்க. அப்போ 9 பேருக்கு 9 பேரு. அப்ப அப்பா இருக்காருல்ல? அப்பா இருக்காருல்ல? அப்பா இங்க அப்பா கணக்கு போடல, பசங்க கணக்கு. ஆனா அந்த ஃபேமிலியில 20 பேர் நம்பர் தான். 20 பேரு. 20. எதனாலப்பா 20? அதே 9 பேருக்கு 9 பேரு பசங்க. 18. 2 பெரியவங்க 2 பேரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இதுக்கு பதில் வந்து இப்பயே தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப சொல்லுவோம். இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? ஆனா ஆன்சர் வந்து என்னன்னா, ஒரு அப்பா, அம்மா இங்க இல்ல, அவங்களுக்கு அம்மா இல்ல. அம்மா இல்ல. 9 பசங்க. 9 பசங்களுக்கும் ஒரே தங்கச்சி தான். தங்கச்சி இருக்காங்கன்னு தான் சொன்னா, தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொல்லல, தங்கச்சி இருக்காங்க. அப்போ 9 + 1 10, அப்பாவோட சேர்த்து 11. மொத்தம் அந்த குடும்பத்துல 11 பேர்.